ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளை, உனக்காகவே பழனியிலிருந்து ஆசீர்வதிச்சு விபூதியை கொண்டு வந்திருக்கேன். இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களும் நடக்கத் தொடங்கும். இனிமே நீ எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் யார் மீதும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ அவசியம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமாக சிறப்பாக நான் முடிச்சு தர்றேன். ஓ மனசுக்கு சரின்னு பட்டதை சொன்னதற்காக யாராவது கோபிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ சொல்வதை தரி என்று தவறு என சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அதன் மதிப்பு புரியவில்லை என்று தானே அர்த்தம். நீ உண்மையாக இருப்பதை மதிக்க தெரியாத மனிதர்களிடம் போய் நீ மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல 10 பெரியவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய நீ உன்னுடைய வாயை பூட்டிதான் வைக்கணுமே தவிர எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஆளாக போய் பேச வேண்டாம். ஏன்னா நீ அமைதியாக இருந்தாலே அவர்கள் 10 பேரோடு 11வது பெரிய மனிதனாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எந்த இடத்துலையும் அளவா அன்பா பேசக்கூடிய ஆளா, பொறுமையா நிதானமா முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு. கோபத்திலேயோ அல்லது மன வருத்தத்திலேயோ நீ இருக்கும்போது எந்த முடிவெடுத்தாலும் அது சரியானதாக இருக்காது என் செல்வமே. ஏன்னா உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும்போது அது கோபமோ கவலையோ கண்ணீரோ வருத்தமோ சந்தோஷமோ எதுவுமே அதிகமான உணர்ச்சியோடு இருக்கும்போது நீ எந்த சரியான முடிவுகளையும் எடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். சில சூழ்நிலைகளில் உனக்கு பிடிச்சவங்க மௌனமாக இருப்பது என்பது உன்கிட்ட பேச தெரியாமல் அல்ல, உன்கிட்ட எதையாவது சொல்லி உன் மனசு காயப்படும்படி தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் சில பேர் நீ ஏதாவது கோபப்பட்டு பேசும்போதும் கத்தும் போதும் கூட உன்கிட்ட எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் உன்னை பெற்றவங்களும் இருக்காங்க, உன் கூட இருக்கிறவங்களும் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ கத்தி கத்தி பேசும்போதும் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு பேசும்போதும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன் காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீயும் அமைதியை பதிலாக கொடுத்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு. உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தாலே நீ உறவுகளை தேடி போக வேண்டாம். அற்புதமான நல்ல உறவுகள் தானாகவே உன்னை தேடி வருவாங்க. கதறி அழுகவும் முடியாமல் கண்ணீர் துளிகள் வருவதை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடியே உன் விதியை நினச்சி நொந்துக்கிட்டு இருக்க இந்த கஷ்டமான தருணங்கள் எல்லாம் சீக்கிரமே உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போக போகுதேன்னு செல்வமே. சில மனிதர்கள் உன் மேலே கோபப்பட்டாங்கன்னா அதுவும் ஆபத்தானது. அதே நேரத்தில் சில பேர் உன்கிட்ட கோபப்பட்டு பேசாமல் மௌனமாக இருந்தாங்கன்னா அதுவும் ஆபத்தானது. ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் உன்னை அழிக்கிறதுக்காக ஏதோ திட்டம் போடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு சில மனிதர்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலுமே கூட அவங்க அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் நன்றியை நினைப்பார்கள். நீ செஞ்ச உதவியை நல்லது நினச்சி நன்றி சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் எல்லா காரியத்தையும் செய்வார்கள். அப்படிதான் இன்றைய உறவுகளும் மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீ செஞ்ச உறவை அவங்க வேணும்னா மறந்துருக்கலாம். ஆனால் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஏட்டில் உனக்கான வரவாக அதை வச்சு அதன் காரணமாக மிகப்பெரிய நன்மையை உனக்கு தருவேன். ஒரு போலியான மனிதரை உண்மையாக நேசித்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்வதை விட அவர் செய்த தவறுக்காக அவரை விலகி நின்று தனிமையை அவருக்கு கொடுத்தால் அது அவருக்கும் கொடுமையானதாக இருக்கும். அவரும் வாழ்க்கையில் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்பத்திலையும் துன்பத்திலையும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதானே உண்மையான அன்பின் அருமையை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி நீ தான் இத்தனை நாளாக எல்லாருக்கும் சரி சரின்னு சமாளிச்சுக்கிட்டு நல்லதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்த. ஆனால் இன்னும் கூட உன் மதிப்பு தெரியாமல் உன்னுடைய அருமை பெருமை புரியாமல் உன்னை கொடுமைப்படுத்த கஷ்டப்படுத்த நினைக்கும் மனிதர்களை அப்படியே விட்டுவிடு செல்வமே. வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கடினமான தேர்வு தான். அது நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருப்பதே அடுத்தவங்க கேள்வித்தாளை பார்த்து பதில் எழுதுறதால தான். ஏன்னா இங்கு ஒவ்வொருவருக்கும் நான் கொடுத்திருக்கிற கேள்வித்தாள் வேற, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயங்கள் வேற. அப்படி இருக்கும்போது அவங்க இதை செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்காங்க, நாமும் அதையே செஞ்சு நல்ல நிலைமைக்கு வரலாம்னு யோசிச்சினா அது தவறான விஷயமாகத்தானே இருக்கும். அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து அடுத்தவர் கேள்வித்தாளை பார்த்து நீ அதே போல் செய்யாமல் உனக்கென என்ன கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டிருக்கோ உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்களுக்கு ஏற்றாற் போல உன்னுடைய செயல்களை வச்சுக்கோ. உன்கிட்ட உரிமையாக கோபப்படுபவர்களிடம் போய் நீ மன்னிப்பு கேளு. ஆனால் உன்னை வெறுப்பவர்களிடம் ஏன் என்ன வெறுக்கிறீங்கன்னு காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வது தான் நல்லது. ஏன்னா வெறுப்போடு பழகுபவர்கள் நீ என்னதான் பேசினாலும் உன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர உன்கிட்ட இருக்க நல்ல குணத்தையும் நிறைகளையும் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள்.
நீ ஒருவரை அதிகமாக தேட தேடதான் அவர்களுக்கு ஓ மேலே அலட்சியம் கூடிக்கிட்டே போகுது. இனிமே உன்னை அலட்சியம் செய்ய நினைக்கும் மனிதர்களையும் உதாசீனப்படுத்தும் மனிதர்களையும் தாண்டி போய்கிட்டே இரு என் செல்வமே. ஒரு சிலர் உனக்கு கொடுத்த கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு அவர்கள் கொடுத்த காயங்களையும் வேதனைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்பது போல நீ இருக்கலாம். ஆனால் நிம்மதியாக உன்னால் இருக்க முடியாது என்பது எனக்கு புரியுது. கவலை கொள்ளாதே என் செல்வமே. இப்போ வெளியே மற்றவங்க கிட்ட சொல்லாம உன் மனசில் இருக்கிற கவலையும் வேதனையும் வருத்தமும் கண்ணீரும் எல்லாம் எனக்கு தெரியும். அதை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம்தானே. அப்படி நீ நேசிக்கும் உறவோடு உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய மனிதரையும் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன். ஒருத்தர் உன்னை விட்டு பிரியும் போது நீ அவங்க கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளும் அவங்க உன்னை விட்டு போகிறாங்களேன்ற அந்த பிரிவின் வழியும் உனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ அதெல்லாம் நினச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு சோகத்திலும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தருவதற்காக வந்திருக்கேன். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறதுன்றதை பற்றியும் உன்னுடைய பலவீனம் என்னங்கிறத பற்றியும் யாருக்கிட்டையும் உளறி வைக்காத. சில பேர் இப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா மனசில் இருக்கிறதையெல்லாம் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப சோகமாக கவலையில் இருக்கும்போதும் மனபாரம் தாங்காமல் ஆறுதலுக்காக தன்னுடைய முக்கியமான பலவீனத்தையும் ரகசியத்தையும் அடுத்தவங்க கிட்ட உளறி வச்சிருவாங்க. ஆனால் சொன்ன உங்களுக்கு மனசு இலகுவாக இப்போதைக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் அதை கேட்டவங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வஞ்சகமாக உன்னை ஏமாற்ற பார்ப்பார்கள். அப்படி இல்லைன்னா அதை வச்சு உன்னை தோக்கடிக்கவும் உன்னை வீழ்த்தவும் தாழ்த்தவும் நினைப்பார்கள். ஏன்னா வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்கள் நிறைந்த உலகமாக இது மாறிடுச்சு. உன்னுடைய ரகசியத்தையும் பலவீனத்தையும் எதையுமே யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லாதே என் செல்வமே. தேவையில்லாமல் உன் நிலைமையை பார்த்து யாராவது ஏதாவது விமர்சித்தாங்க, கேலி செஞ்சாங்க, ஏளனம் பண்ணாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, என் வாழ்க்கை இன்னும் முடியலை, உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலை, நாளைக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நான் நல்ல நிலைமைக்கும் வரலாம், நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை விட மோசமான நிலைமைக்கும் போகலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போய்கிட்டே இரு என் செல்வமே. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நீயாகவே தனிமையில் இருக்கலான்னு முடிவெடுத்தினா அது உனக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை தனிமைப்படுத்தினார்கள் என்றால் அது உனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும் தானே. உன் வார்த்தைகள் எப்போது அமைதியானதாக இருக்கோ அப்போதே உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் உன்னிடம் பேசக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே அவங்க உன்னை உலகம் விட்டு விலக நினச்சிட்டாங்க. உனக்கும் அவங்களுக்கு இருந்த பழக்க வழக்கம்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோ. யாராவது அப்படி உன்னை விட்டு விலகி உன்கிட்ட பேசுகிறதையே குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருக்க ஆரம்பித்தாங்கன்னா நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கிறியே, அதை முதல்ல நிறுத்து. கலங்கிய நேரமும் குழம்பிய மனசும் நிச்சயமாக ஒரு நாள் தெளிந்தே தீரணும். நீ இப்போது குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் இல்லாமல் எல்லாமே என் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும், என் அப்பன் முருகன் எனக்கு வாக்கு கொடுத்தபடி மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உன் வாழ்க்கையை சீராக்கி நேராக்கி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படி நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் அறிவெனும் ஆயுதத்தை கூரானதாக்கி பலமானதாக்கி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சு ஜெயிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இரு. சீக்கிரமே நல்லது நடக்கும்.